ப்ரீவியஸாக நம்மளோட சேனலில் ஸ்கோடா குஷாக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் லெதர் சீட் மாடிஃபிகேஷன் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எர்டிகாக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சீட் மாடிஃபிகேஷன் அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக 2-3 ஜாப்லாம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்றதையும் அண்ட் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வண்டி வாங்கும்போதே வந்து ஷோரூம்லேயே வந்து அவங்களோட ஓஇஎம் வந்து சீட் கவர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமருக்கு அந்த கவர் வந்து டோட்டலாக வந்து பிடிக்கல, அது எதனால் பிடிக்கல அப்படின்றதையும் அந்த தலகாணி வர மாதிரி ஒரு கவர் அடிஷ்னலாக மேலே ஆட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றதான் த்ரூ அவுட் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த கார் என்னோடய ஃப்ரெண்டோட கார் தான். இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து அவர் என்கிட்ட வந்து சொல்லிட்டார், என் வண்டி வந்த உடனே அதில் நிறைய வந்து மாடிஃபிகேஷன்ஸ் அந்த சீட் கவர்ஸு அண்டு சில அடிஷ்னல் வந்து ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து போடணும், அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிரஃபைன் கோட்டிங்லாம் பண்ணணும்டா, அதில் வரையும் பண்ணி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கார் எடுக்கும்போது சில ஆஃபர்ஸ் அந்த மாதிரி சொல்லி இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து இந்த சீட் கவர் போடணும் அப்படின்னு வந்து சீட் கவர் போட்டாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சீட் கவரோட ஃபிட்மெண்ட் வந்து ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜ் தான் இருந்தது. பிகாஸ் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஃபிட்டிங் கிடையாது, ஒரு கம்ஃபர்ட் கிடையாது அப்படின்றத வந்து அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து நான் ஷோரூமில் வண்டி எடுக்கும்போதே வந்து எனக்கு சீட் கவர் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளவோ சொல்ல கேட்காம வந்து போட்டுட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ எனக்கு வந்து இதில் பார்த்து உட்காரும் போது அந்த கம்ஃபர்டபுளே இல்லை, அந்த ஃபிட்டிங்லாம் வந்து எனக்கு ப்ராப்பராக இல்லாத மாதிரியே இருக்குது, எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபிட்டுன்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வண்டியில் ஓஇஎம்மில் வரக்கூடிய அந்த சீட்டையே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அகைன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் அந்த டிசைனில் வந்து அதுக்கு சீட்டை வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து போடுறதா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ஃபிட்டுன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடிமேடாக நிறைய டிசைன்ஸில் வந்து கடைகளில் இருக்கும். நம்ம எந்த கலர் வந்து சூஸ் பண்ணுறோமோ இல்லை எந்த டிசைன் சூஸ் பண்ணுறோமோ அதை ஜஸ்ட் ஒரு தலகாணி வர மாதிரி எடுத்து ஜிப்லாம் போட்டு லாக் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இந்த ஸ்கின் ஃபிட் வந்து அப்படி கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஓஇஎம் சீட்டையவே வந்து பிரிச்சுட்டு நம்ம அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ஃபோம் வேணும்னாலும் ஃபோம் உள்ளே போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட்டிங்கு அதோட கம்ஃபர்ட்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஎம் சீட்டில் வந்து போட்டிருக்கிறதுல என்ன ஒரு மெயின் ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபிட்மெண்ட் வந்து கரெக்டாகவே இருக்காது, லூஸாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து தொலைன்னு இருக்கும். அண்ட் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது 7 சீட்டர் வண்டி. இந்த சீட்டெல்லாம் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு பின்னாடி போகும்போது அந்த ஃபோல்டருக்கு வந்து அதை பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஷீட் கவர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது அப்படின்றது மெயினாக வந்து அவருக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. ப்ரீவியஸாக நம்மளோட சேனலில் வந்து குஷாக்கோட காருக்கு வந்து போட்டிருந்தது கம்ப்ளீட் லெதர் சீட்டு. ஸோ இவருக்கு லெதர் சீட்டு போகிற அளவுக்கு பட்ஜெட் இல்லாத அப்படின்றனால நம்ம ஆர்டிஃபிஷியல் லெதர் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக லெதர் மாதிரியே இருக்கும், பட் இது வந்து லெதர் கிடையாது. ஸோ இந்த சீட்ஸ் வந்து இந்த கலர் இந்த பேட்டர்ன் எனக்கு வேணும்னு அவர் சூஸ் பண்ணார். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி வரதுக்கு நமக்கு 4 நாள் ஆகும். ஸோ 4 நாளுக்கு அப்புறமேல் வந்ததுக்கப்புறமேல் இதை கம்ப்ளீட்டாக வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியோட பிஃபோரில் வந்து சீட் எப்படி இருந்துச்சு அதோட ப்ராப்ளம்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து இதை எப்படி நம்ம புதுசாக வந்து மாற்றுறோம் அப்படின்ற ப்ராசஸ் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக 1.5 days ஆகும். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் இந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றுத்தையுமே கலட்டிட்டு அதோட ஓஎம் சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் ப்ராப்பராக அதை அலைன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து 1 day 1.5 days ஆயிரும். இது 7 சீட்டர் வண்டின்றனால சீட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்றனால கண்டிப்பாக 1 நாள் ஆகும். அண்ட் அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு ஸ்டேரிங் வீல் கவர் அண்ட் வந்து கியர் பூட் கவருமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இந்த தீமில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 நாள் ஆயிடுச்சு இதோட ப்ராசஸ். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேர்வாரோட ஆர்டிக் கூலோட சன்ஃப்ளீம்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேல் வந்து ஃபைனலாக இந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட வண்டிக்கு கம்ப்ளீட்டாக வந்து கிரஃபைன் கோட்டிங் ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்து பாருங்கள்.
ஸோ வண்டியோட அவுட்புட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த ரெடிமேட் சீட்ஸ் கவர் போடும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும்ன்ற ப்ரீவியஸாக நம்ம வந்து காமிச்சிருப்போம். ஸோ இந்த ரெடிமேட் சீட் கவர் போடும்போது பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாவும் இருக்கும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு அது வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி தலகாணி உரை வந்து லூஸ் ஆச்சுன்னா எப்படி தொலைன்னு இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். இந்த மாதிரியான ஃபிட்டிங்லாம் வந்து ப்ராப்பராக வந்து இருக்காது. ஸோ ப்ரீவியஸாக இந்த பட்டனை வந்து நம்ம எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த பட்டன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிட் பண்ணி தச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சீட்ஸ் வந்து போகும்போது நார்மலாக ரெடிமேட் கவர்ஸை விட இது விலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்படின்றனால நிறைய பேர் இதை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக வேணும், நல்லாவே வந்து நான் அதிகமாக ட்ரைவ் பண்ணுவேன். ஸோ ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு ஃபிட்டிங் அண்ட் கம்ஃபர்ட்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது இந்த ஸ்கின் ஃபிட்டிங் சீட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான இது வேணுமோ அது நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய உங்களோட டீடைலிங் ஸ்டுடியோஸில் இல்லை ஆக்சசரி ஷாப்பில் வந்து கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் from the Bling Detailing Studio. நன்றி, வணக்கம்.